ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே, தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே, ரத்னாசனாத்யாசிதம் ரத்னாசனாத்யாசிதம், பாஸ்வத்கோட்டிலசத்கிரீட பாஸ்வத்கோட்டிலசத்கிரீட, கடகாத்யா கல்பதிப்ராக்ருதி கடகாத்யா கல்பதிப்ராக்ருதி, ஸ்ரீவத்சாங்கிதமாத்த கௌஸ்துபமணி ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி, சாயாருணம் காரணம் சாயாருணம் காரணம், விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஸ் விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஸ், தத்தே விபோ பாது மே தத்தே விபோ பாது மே. தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம், பாஸ்வத்கோட்டிலசத்கிரீட கடகாத்யா கல்ப தீப்ராக்ருதி பாஸ்வத்கோட்டிலசத்கிரீட கடகாத்யா கல்பதிப்ராக்ருதி, ஸ்ரீவத்சாங்கிதமாத்த கௌஸ்துபமணி சாயாருணம் காரணம் ஸ்ரீவத்சாங்கிதமாத்த கௌஸ்துபமணி சாயாருணம் காரணம், விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஸ் தத்தே விபோ பாது மே விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஸ் தத்தே விபோ பாது மே. இப்போ இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தத்தை பார்க்கலாம். தத்ரைவம் பிரதர்சிதே நிஜபதே, இவ்வாறு உன்னால் காண்பிக்கப்பட்ட உனது ஸ்தானமாகிய வைகுண்டத்தில், ரத்னாசனாத்யாசிதம் ரத்னங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில், பாஸ்வத் கோட்டி லசத் கிரீட கோட்டி சூரிய பிரகாசத்துடன் கூடிய கிரீடத்தை அணிந்து, கடகாத்யா கல்ப தீபாக்கிருதி கடகம் முதலிய ஒளி வீசும் பல வடிவலான ஆபரணங்களை அணிந்து கொண்டு, ஸ்ரீவத்சம் என்னும் மறு மகாலட்சுமி எழுந்தருளி இருப்பதால் சிறப்புடன் விளங்க, ஆத்த கௌஸ்துபமணி சாயாருணம் கௌஸ்துப ரத்னத்தை அணிந்து அதனால் மார்பில் ஒரு சிவந்த ஒளியும் திகழ, காரணம் விஸ்வேஷாம் இந்த அகில உலகிற்கும் காரணமான தவ ரூபம் உன்னுடைய ரூபத்தை விதிகி ஐக்ஷத பிரம்மா பார்த்தார், தத்தே விபோ பாத்துமே விபோ பகவானே குருவாயூரப்பா, அந்த ஒளிமிக்க திருமேனி என் கண்முன்பும் தோன்ற வேண்டும் என்று பட்டத்ரி பிரார்த்திக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் பாஸ்வத்கோட்டிலசத்கிரீட கடகாத்யா கல்ப தீப்ராக்ருதி, ஸ்ரீவத்சாங்கிதமாத்த கௌஸ்துபமணி சாயாருணம் காரணம், விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஸ்தத்தே விபோ பாது மே. வைகுண்ட தாமத்தில் பகவான் எப்படி எழுந்தருளியிருக்கார், பிரம்மா பார்த்த அந்த அற்புத ரூபத்தை இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டத்ரி விளக்குகிறார். இவ்வாறு உன்னால் காண்பிக்கப்பட்ட உனது ஸ்தானமாகிய வைகுண்டத்தில் ரத்னங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில்
நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், திருப்பார்கடலில் தான் பகவான் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் இருப்பார். வைகுண்டத்தில் எல்லா லோகங்களுக்கும் ராஜா இல்லையா, சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். கோடிய சூரிய பிரகாசத்துடன் கூடிய கிரீடத்தை அணிந்து கடகம் முதலிய ஒளி வீசும் பல வடிவிலான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு ஸ்ரீவத்சம் என்னும் மறு மார்பை அலங்கரிக்க கௌஸ்துப ரத்னத்தை அணிந்திருப்பதனால அவரோட அந்த மார்பு பிரதேசம் ஒரு சிவந்த ஒளியுடனும் திகழ இந்த அகில உலகத்திற்கும் காரணமான தங்கள் ரூபத்தை அந்த பிரம்மா பார்த்தார். அந்த ஒளிமிக்க ரூபம் என் கண்முன்னும் தோன்றட்டும் என்று பட்டதிரிகள் பிரார்த்தனை செய்கிறார்.